அது சரி, அன்பு இப்ப எங்க? ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருக்கான். என்ன சிவா யோசிக்கிறீங்க? இந்த சமயம் பார்த்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வேற போகணும். நான் சொல்லல, நமக்கெல்லாம் தெரியாம இவனுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு. ஏன் சிவா, எங்க அண்ணனை விட உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் தான் முக்கியமா? எனக்கு ரெண்டுமே முக்கியம் திவ்யா. சரி, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கே போலாம். டிரைவர் கொஞ்சம் வேகமா போங்க. ஹலோ, ஹலோ ரியல் எஸ்டேட் ஓனர் சோமசுந்தரம் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? அங்கிள், நான் தான் ஷைலஜா பேசுறேன். ஷைலஜாவா? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். என்னம்மா குரல் கரகரன்னு இருக்கு? அது ஒண்ணும் இல்ல அங்கிள், த்ரோட் இன்ஃபெக்ஷன் அதான். த்ரோட் இன்ஃபெக்ஷனா? ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. இப்போ கிளைமேட்டே சரியில்லை. நீ என்ன பண்ற, இந்த சித்திரத்தை இருக்குல்ல, அதை தட்டி போட்டு கஷாயம் வச்சு சாப்பிடு. ரொம்ப முக்கியம். அவளே எம்பிபிஎஸ் படிச்சு டாக்டர் ஆயிருக்கா. நீங்க பெரிய எம்டி, அவளுக்கு வைத்தியம் சொல்றீங்களோ? தேங்க்யூ அங்கிள். சிவா கிட்ட இருந்து ஏதாவது ஃபோன் வந்ததா? சிவா கிட்ட இருந்து எந்த போனும் வரலையம்மா. ஒண்ணு பண்றேன், சிவா வந்தா நானே அனுப்பி வைக்கிறேன். அறிவு இருக்கா உங்களுக்கு? சிவா யாரு? நம்ம மாப்பிள, நம்ம பொண்ணு அவர் கட்டி கொடுத்துருக்கோம். அதை மறந்துட்டு வேண்ட அனுப்பி வைக்கிறேன். ஹலோ, அறிவு கட்டதனமா பேச. ஹலோ ஹலோ, நான் நாகலட்சுமி பேசுறேன். அட அத்தையா? 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 மரியாதை தெரிஞ்ச பொண்ணுடி. என்ன மாமான்னா பொண்ணு அத்தைங்கறா. ஹலோ, ஊர் பேர் தெரியாது உங்களை மாமாங்கற? உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுல என்ன வெக்கம்? மரியாதையோட மாமான்னு கூப்பிடுறா. இதுல என்ன தப்பு? என்ன கர்மமோ? ஹலோ ஹலோ, என்ன சத்தத்தையே காணோம்? ஒன்னும் இல்லம்மா, இங்க ஒரு சின்ன பிரச்சனை. நீ சொல்லு. அத்தை, இத பாருமா, தயவு செஞ்சு இனிமே என்ன அத்தைன்னு கூப்பிடாத. அப்படி கூப்பிடணும்னு நினைச்சா அம்மான்னு கூப்பிடு. ஐயோ அப்படிலாம் இல்ல. அத்தைன்னு கூப்பிட்டா நீங்க அழகா இருக்க மாதிரி இருக்கு, அம்மானா கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கு, அதான். அப்படின்ற? ஆமா அத்தை. சரி, நீ எதுக்கு ஃபோன் பண்ண சொல்லு. இல்ல, சிவாக்கு பல தடவை ஃபோன் பண்ண, செல்லு சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு, காண்டாக்ட் பண்ணவே முடியல. அதான் உங்களுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாரா இல்ல எப்ப வரேன்னு ஏதாவது சொன்னாரான்னு இன்ஃபர்மேஷன் கேட்கலான்னு தான் ஃபோன் பண்ணேன். இங்கேயும் அதே நிலைமைதாம்மா. மாப்பிள முதல்ல உனக்கு தான் ஃபோன் பண்ணுவாரு. அப்படி பண்ணார்னா எனக்கு கொஞ்சம் மறக்காம ஃபோன் பண்ணி சொல்றியா? சரி அத்தை. சனியம் பிடிச்சுவ, மாப்பிள்ளை தான் சொந்தம் கொண்டாடுறான்னு பார்த்தா நம்மளையும் அத்தை மாமான்னு சொந்தம் கொண்டாடுறா. இந்த பாரு, சொந்தம் கொண்டாடுறதுனால ஒருத்தி சொந்தமாயிட மாட்டா. சண்டை போட்டா சொந்தமாயிடுவாளா? நீங்களும் உங்க பழமொழியும். முதல்ல மொட்டை மாடிக்கு ஏஞ்சி போங்க. எதுக்கு? அங்க வத்தல் காய் போட்டிருக்கேன், காக்கா வராம பாத்துக்கோங்க. நீ போட்ட வத்தல மனுஷனே திங்க முடியாது, காக்கா வேற திங்குதாக்கு. ஹலோ, இத்தனை வருஷமா நீங்களும் அதை தின்னுதா இப்படி இருக்கீங்க. சொந்தம் கொண்டாடலாம் சொந்தம். அவ மட்டும் என் கையில கிடைச்சா அம்மியில வச்சு நச்சு நச்சு நச்சுன்னு அவளை நசுக்கியே சாவடிச்சிருவேன். என்ன பண்றது? சின்னமணி நீ எனக்கு, சின்னமணி நீ எனக்கு.
நான் டாக்டரை பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டோம். எதுக்கு இப்ப அழுகுற? ஹலோ டாக்டர். ஹலோ, ப்ளீஸ். தேங்க்ஸ். ப்ளீஸ். தேங்க் காட். நல்ல வேளை என் பிளட் குரூப்பும் ஓ நெகட்டிவ் தான். நான் பிளட் கொடுக்குறேன். அவன் எப்படியும் பழைக்கணும். கண்டிப்பா சார். இப்பயே பிளட் டிரான்ஸ்மிஷனுக்கு ஏற்பாடு பண்றேன். Thanks. ஜஸ்ட் a minute. ஹே, கவலைப்படாத திவ்யா. புது ரத்தம் பாய்ச்சற மாதிரின்னு ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க. இப்போ நிஜமா உன் அண்ணனுக்கு புது ரத்தம் பாய போகுது. நிச்சயமா இந்த போராட்டத்துல அவன் வெற்றி பெறதான் போறான். அந்த வெற்றிக்கு முக்கிய காரணமா நீங்க தான் இருக்கணும் சிவா. அப்போ இப்போ நான் காரணம் இல்லைங்கிறியா? அஷிஷு, நான் அப்படி சொல்ல. நீங்க எப்பவுமே எங்க கூட இருக்கணும்னு சொல்றேன் சிவா. திவ்யா, இருப்பேன். எப்பவும் இல்லைனாலும் அப்பப்போ உன் கூட கண்டிப்பா இருப்பேன். டே வினோத், என்னடா அது? ரன்னிங் ரேஸ், வாக்கிங் ரேஸ் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா? சரி வா, சாப்பிடலாம் வா. பாத்தியாமா, கடைசியில அப்பா என்னையும் ஏமாத்திட்டாரு. நான் தான் அப்பவே சொன்னேனேடா, உன்னையாவது இன்னைக்கு தான் ஏமாத்தினாரு. என்ன வாழ்க்கை முழுக்க ஏமாத்திட்டு தான் இருக்காரு. அவரை நினைச்சு நம்ம அழுதோம்னா இந்த ஜென்மம் முழுக்க அழுதுட்டு இருக்க வேண்டியதான். சரி வா. எனக்கு பசிக்கல, நீங்க போங்க. நீ இங்கேயே உட்கார்ந்து அழுதுட்டு இரு. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன்ப்பா. ஹாய் பாரோ. ஹாய் செல்லம். அப்பா மாதிரி ஸ்மார்ட்டா ட்ரெஸ் பண்ணிருக்க. போங்க டாடி, என் கூட பேசாதீங்க. ஏப்பா? கடைசியில நான் பிரைஸ் வாங்குறது நீங்க பார்க்கலல்ல. யார் சொன்னா? யார் சொன்னது நான் ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு? நான் ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். போய் சொல்லாதீங்க டாடி. நம்பலையா? சரி, நீ எதுக்கு என்னென்ன பிரைஸ் வாங்கினு கரெக்டா சொல்லிட்ட? இது நீ பேச்சு போட்டிக்கு வாங்கின ஃபர்ஸ்ட் பிரைஸ் கரெக்டா? இது நீ ரன்னிங் ரேஸ்க்கு வாங்கினது கரெக்டா? இது கிளாஸ் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்க்கு வாங்கினது கரெக்டா? இந்த பிரைஸ் நீ ஸ்கூல் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் வாங்கினது ரைட்டா ராங்கா? வினோத், நான் ஏர்போர்ட்ல இருந்து சீக்கிரமா தான் வந்தேன். வர வழியில டிராஃபிக் ஜாம். அதுக்குள்ள ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து உங்க பக்கத்துல உட்காரலான்னு பார்த்தா எக்கச்சக்கமான கூட்டம். சரி, ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு உங்ககிட்ட வரலான்னா உன் ஹெட் மிஸ்ட்ரஸ் என்ன பிடிச்சி உன்னை பத்தி புகழ்ந்து தள்ளிட்டாங்க. அதுக்குள்ள நீங்க கிளம்பிட்டீங்க. நீங்க நிஜமா ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்களா டாடி? பி பாசிட்டிவ் வினோத், நான் வந்தேன். யூ ஆர் ரியலி கிரேட் டாடி. தட் ஐ ஆம். நீயாவது அப்பாவை புரிஞ்சுக்கிட்டியே, அது போதும்டா. வினோத், இன்னொரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. அப்பாவா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி, லட்சியத்தோட வாழ்றவனா இருந்தா சில இழப்புகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும்.
உண்மையிலேயே அதெல்லாம் இழுப்புகள் இல்லப்பா. எல்லாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு. போதும் போதும், அந்த பாக்கியத்தை நான் ரொம்ப நல்லாவே அனுபவிச்சிட்டேன். டைம் ஆகுது, நீ வாடா சாப்பிடலாம். அப்பா நீங்களும் வாங்க. நீ போடா, எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு. ஆமா ஆமா, ஃப்ளைட்ல தானே வந்தாரு. அங்க ஏதாவது ஏர் ஹோஸ்டஸ பார்த்து ஈன்னு பல்ல இழிச்சிருப்பாரு. அவளும் நல்லாவே கவனிச்சிருப்பா. நீ வா, நம்ம சாப்பிடலாம். உனக்காகவும் எனக்காகவும் உங்க அப்பா சாப்பிடாம வீட்டுக்கு வரல. என்ன பகல் கனவுதான். ஏர் ஹோஸ்டஸ் பரோ பரோ. அண்ணே 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 ஏண்டா இங்க தானே இருக்க, உயிர் போற மாதிரி கத்துற? அண்ணே நம்ம மோசம் போயிட்டேண்ணே. என்னடா சொல்ற? என்னமோ பிளான் பண்ணி செய்யறதுல அந்த பிரதாப் பெரிய பிஸ்தான்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன இப்போ? அவன் கூட கொள்ளடிக்க போன இடத்துல நம்மால் ஒரு ஆள் மிஸ்ஸிங்ண்ணே. யாரா அவன்? ஆறுமுகண்ணே. எங்க போனா அவன்? யாருக்கு தெரியும்? நம்ம கும்பல்ல ஒரு ஆள் மிஸ் ஆனதே இப்பதான் தடியனுங்க சொல்றானுங்க. கண்ணு முன்னு தெரியாம சோறு போறல, தின்னு தின்னு கொளுத்து போயிட்டீங்க. கூடத்துல ஒருத்த காணா போன கூட தெரியாது உங்களுக்கு. எரும் மாடுகளா. இப்ப என்னென்ன செய்யலாம்? டேய், அவன் அப்படிலாம் விட்டு ஓட முடியாதுடா. ஏற்கனவே அவன் நிறைய கேஸ் இருக்கு. நம்ம தான் அவனை காப்பாற்றணும். அண்ணே, அவன் ஒருவேளை போலீஸ்ல கிலீஸ்ல மாட்டிருப்பான். டிபார்ட்மெண்ட்ல எனக்கு இல்ல செல்வாக்கா. தமிழ்நாட்டுல அவன் எங்க இருந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் வரும்டா. அப்பனா வேற எங்கண்ணா போயிருப்பான்? குணா அண்ணே, எனக்கு என்னமோ எனக்கு வேண்டாதவன் ஒருத்தங்க இருப்பானோன்னு தோணுதுடா. எனக்கு என்னமோ நம்பால் அவங்கிட்ட தான் இருப்பான்னு தோணுது. அதனால அவனுக்கு என்ன லாபம் இருக்கு? எவ்வளவா இருக்கேடா. நம்மளை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், நம்மளை போலீஸ்ல போட்டு கொடுக்கலாம். அண்ணே, நான் இப்ப என்ன பண்ணணும்? ஆறுமுகத்தை புடிச்சு வச்சிருக்கிறவனை கண்டுபிடி. அப்புறம் தூக்கிறவன. சின்னமணி எனக்கு, சின்னமணி எனக்கு. இந்த ஊர்ல நம்ம ஆறுமுகத்தை எங்கன்னு தேடுறது? ஏய், அதான் 3 பேர் வந்திருக்கீங்களே, ஜல்லாட போட்டு தேடுங்கடா. அவன் எப்படியும் தப்பிச்சு வந்துருவானே. ஏய், அவன் பேர்ல 9 கொலை கேஸ் இருக்கு. அவன் போலீஸ்ல மாட்டினான்னு வச்சுக்கோ, நம்ம எல்லாரும் மேலே போக வேண்டியதுதான். அண்ணா கவலைப்படாதீங்கண்ணா, நாங்க எப்படியும் ஆறுமுகத்தை தேடி கண்டுபிடிச்சிடறோண்ணே. அதான்டா நீங்க அண்ணனுக்கு காட்டுற விசுவாசம். டேய் மாரி அண்ணே, உனக்கு எலக்ட்ரிஷியன் வேலை தெரியும்ல? தெரியும்ண்ணே. இந்த ஊர்ல எலக்ட்ரிஷியனா உள்ள பூந்துருங்க. டேய் ஜானி அண்ணா, உனக்கு சித்தாள் வேலை தெரியும்ல? தெரியும்ண்ணா. இந்த ஊருக்குள்ள சித்தாள் வேலைக்கு போயிடு. சரிண்ணா. டேய் கபாலி அண்ணா, எனக்கு வயக்காட்டு வேலையெல்லாம் தெரியும்ண்ணா. வெரி குட். நீங்க 3 பேரும் இந்த ஊருக்குள்ள போய் உங்க வேலையை நீங்க காமிங்க. சரிண்ணா. சரிண்ணா.
ஹலோ அண்ணே, குணா பேசுறேண்ணே. சொல்றா தம்பி. நம்ம பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஐடியா கொடுத்து ஊருக்குள்ள அமிச்சிட்டேண்ணே. ஆர்மத்தை எப்படி கண்டுபிடிச்சிருவாங்கல்ல? அண்ணே, இன்னும் 2 நாள்ல கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்கண்ணே. அது போதும்டா. சரி, நீ ஜாக்கிரதையா வந்து சேரு. சரிங்கண்ணே. சாப்பிடு. சாப்பிட்றா. ஏய், சாப்பிட மாட்டியா? ஆ, சாப்பிடாம போனது என்னத்தடா சாதிக்க போற? பட்னி கிடந்து சாக வேண்டியதான். இத பார், இப்படியே கிடந்து நீ சாகிறதுனால யாருக்கும் எந்த யூஸும் கிடையாது. ஒழுங்கு மரியாதை நீ யாரு, எதுக்காக வந்திருக்க, யார் ஒன்று அனுப்பி வச்சிருக்காங்க, எல்லாம் உண்மையை சொல்லிடு. உனக்கு நான் உயிர் பிச்சை கொடுக்குறேன், ஓடி போயிடலாம். சொல்லு. இதெல்லாம் உனக்கு எதுக்கு? இதெல்லாம் தெரிஞ்சு என்ன செய்ய போற? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். இதே பதில நான் உனக்கு திருப்பி சொன்னேன், அடி வாங்கியே செத்துருவேன். எதுக்கடா சிரிக்கிற? என்னை சாகடிக்கணும்னு நினைக்கிறவன் கையில பொட்டலத்தோடு வந்து கெஞ்சரியே, அதை நினைச்சாதான் சிரிப்பு வருது. இதை பார், தேவையில்லாம பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத. நீ தேவராஜ் ஆளுதான் எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கு மரியாதையா அவனை பத்தின டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிடு. அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காது. ஏன் நடக்காது? ஏன் நடக்காது? ஏன் நடக்காது? ஏன் நடக்காதுன்னா, நீ யாருன்னு எனக்கு தெரியும். நான் யாருன்னு தெரியுமா? யாரு? யாரா? என் தலைவன் தேவாவுக்கு எதிராக கடை விரிச்சுவன், கோவில் நகை கொள்ளையில பங்கு போட நினைச்சவன். இப்போ என் மூலமா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு தேவனை ஒழிச்சிட்டு நீ தலைவன் ஆகலான்னு நினைக்கிறியே, அதுதான் நடக்காதுன்னு சொன்னேன். உன் தலைவன் தேவராஜ் என் கையில் தான் சாக போறான், அது நடக்காதுன்றியா? இல்லை இல்லை இல்லை, என் மூலமா தேவனை டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறியே, அதுதான் நடக்காதுன்னு சொல்றேன். ஏன்டா நடக்காது? ஏன் நடக்காது? இதை பார், ஓ மூலமாவே தேவராஜை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் தெரிஞ்சுக்குவேன். தேவராஜ உன் கண்ணு முன்னாலே கொண்டு வந்து கொல்லுவேண்டா. இது நடக்க தான் போது, நீ பார்க்க தான் போறேன். திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே என் நெஞ்சம்